Admission to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். காலையில் ஜெயில், மாலையில் பெயில். பாடாய்படுத்தும் பஞ்சாமிர்த சர்ச்சை. இயக்குனர் மோகன்ஜி வெளியான பின்னணி. ஆந்திர மாநிலத்தில் கடந்த OSR காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அரசால் நவீன தரத்தில் மேம்படுத்தப்பட்ட 2 வெவ்வேறு ஆய்வகங்களில் ஜூலை 6 மற்றும் 12ஆம் தேதிகளில் தயாரித்த 4 லட்டு நெய் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் லட்டுகளை தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மைதான் என திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் தெரிவித்திருந்தார். அதே சமயம் இயக்குனர் மோகன்ஜி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியும் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் நமக்கு தெரிந்த கோவில் ஒன்றில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாக தான் செவி வழியாக செய்தி கேள்விப்பட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து எந்த ஆதாரமும் இல்லாமல் மோகன்ஜி குற்றம் சாட்டுகிறார் என கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் கூறி வந்தனர். இந்த நிலையில் மோகன்ஜி மீது திருச்சி சமயபுரம் கோவிலில் உள்ள இந்து அறநிலையத்துறையில் மேலாளராக பணிபுரியும் கவியரசு என்பவர் திருச்சி மாவட்ட காவல்துறையில் புகார் கொடுத்தார். அந்த புகார் மனுவில் பழனி கோவில் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மைக்குறைவு ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக உண்மைக்கு புறம்பான விமர்சனம் செய்துள்ளார். மேலும் திருப்பதி லட்டு விவகாரம் அடங்குவதற்குள் தமிழக மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்தியை இயக்குனர் மோகன்ஜி பரப்பியுள்ளார் என குறிப்பிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் பேரில் மோகன்ஜி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் சென்னை சென்று மோகன்ஜியை அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்தனர். மோகன்ஜி கைதிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். மேலும் திருச்சிக்கு அழைத்துச் சென்று மோகன்ஜியை காவல்துறையினர் விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து அவர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன்ஜி கைதுக்கு முகாந்திரம் உள்ளது, ஆனால் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது. நேரில் ஆஜராக நோட்டீஸ் அளித்த போலீசார் அவருக்கு அவகாசம் அளிக்காமல் அவரை உடனடியாக கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இத்துடன் அவருக்கு ஜாமீன் வழங்கியும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.